ஹே ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹிசாப் பராபர் இந்த படத்துடைய கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கில் சின்னதாக ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தும் பணத்தை ஆட்டையை போட்டு பிரைவேட் பேங்க் கம்பெனி எப்படி கோடிக்கணக்கான பணத்தை ஸ்கேம் பண்ணுது, அந்த ஸ்கேம் பண்ணுறத ஒரு சாதாரண மனுஷன் எதிர்த்து கேட்டால் என்னெல்லாம் நடக்கும் அவனுக்கு அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையே. இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான கான்செப்ட். நிறைய பேருக்கு இந்த படம் வந்ததே தெரியாது, பட் இது ஒரு நல்ல படம். ஓகே, நிறைய பேசாமல் இந்த கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம வில்லனை காட்டுறாங்க. வில்லன் ஒரு பார்ட்டியில் இருக்கான். இவன் வந்து டூ பேங்க் அப்படின்ற ஒரு பேங்கோடைய ஓனருங்க. அங்க இவனோட பார்ட்னர் தயால் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வராரு. அவரு தான் டீலிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, எப்படி சார் நீங்கள் எங்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்குறீங்க, எப்படி இதெல்லாம் எடுக்கிறீங்க, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, நீங்கள் மாட்டிக்கவும் மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், என்னுடைய பேங்க்கில் 4 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தும் ஒரு மாதத்துக்கு 10 ரூபா 20 ரூபா எடுத்தால் கூட யாருக்குமே தெரிய போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படி எடுத்தாலே நமக்கு கோடிக்கணக்கில் வருது. சாதாரண மனுஷங்கனால தான் நம்ம இன்னும் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க 10 ரூபா 20 ரூபா தானே போச்சு, அதெல்லாம் எதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணணும்னு விட்டுருவாங்க. பட் அந்த 10 ரூபா 20 ரூபா தான் சேர்ந்து நமக்கு கோடிக்கணக்கில் ஆகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி சாதாரண மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையுமே தடுக்க முடியாது. அவங்களும் எதுவுமே இதுக்கு எதிராக பண்ணவே மாட்டாங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ரயில்வே ஸ்டேஷன்ல பழத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இவருடைய பேரு தான் ராதே மோகன் சர்மா. இவர் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் டிசியாக வேலை பார்க்குறாரு, டிக்கெட் செக்கரா. அந்த ஆரஞ்சு பழத்தெல்லாம் வச்சுட்டு ட்ரெயின்குள்ளே ஏறுறாரு. அங்கே ஒரு பொண்ணு இவரே பார்த்துட்டு இருக்கு. அங்கே ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுக்க, அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க வரும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எனக்கு இந்த திருடிட்டு வந்த பழம்லாம் தேவையில்லை அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ, என்னது நான் திருடினேன்னா, அந்த அம்மா கிட்ட 2 ஆரஞ்சு பழம் தான் கேட்டேன் 20 ரூபாய்க்கு. 20 ரூபாய்க்கு கேட்டுட்டு நான் 100 ரூபா பணத்தை கொடுத்தேன். ஆனால் அவங்க சேஞ்ச் எடுக்கிறதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஸோ அந்த மீதி 80 ரூபா இருக்குல்ல, அதுக்கும் சேர்த்து நான் பழத்தை எடுத்துட்டு ஓடி வந்தேன். ஸோ அது இப்போ என்னோட கணக்கு சரியா இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் நான் இப்படி ஓடி வந்தேன், நான் ஒன்றும் திருடிட்டுலாம் வரல அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பேசிக்காகவே கணக்கில் புலின்னு சொல்லலாம். இவர் சிஏக்கு படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. பட் இவரோட அப்பா இறந்து போனதுனால அவங்க அப்பாவோட வேலை ரயில்வே ஸ்டேஷனில் டிசியாக வேலை கிடச்சிருக்கும். ஸோ அதனால அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இந்த வேலையில் சேர்ந்துருவார். பட் இப்பயும் கூட அவரோட கணக்கு எப்பயுமே தப்புனதே கிடையாது. இங்கே கலெக்ட் பண்ண எல்லா பணத்தையுமே கொண்டு போய் அங்கே ஒரு லேடி ஒர்க்கர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு எல்லா கணக்கையும் செட்டில் பண்ணிட்டு தான் டெய்லி வருவார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கு இவர் டியூஷனும் எடுப்பார். அந்த கணக்கு டியூஷனு அங்கே சிஏக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க பசங்களும் அவர்கிட்ட படிப்பாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் 0.0001 வேல்யூ என்ன அப்படின்றது கேட்குறாரு. அதுக்கு அங்கே இருக்கிற பசங்கள்லாம், இதெல்லாம் எதுக்கு சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட வேண்டியதானே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவர், இதெல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது, நீங்கள் இதை ஒரு சின்ன வேல்யூவாக பார்க்குறீங்க. பட் 0.001 அப்படின்றத ஒரு 100 கோடி மக்களோட மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 1000 வந்து நிற்கும். ஸோ அதனால இந்த விஷயத்த கூட நீங்கள் அக்யூரேட்டாக கணக்கு பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் எந்த அளவுக்கு கரெக்டாக கணக்கு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி. அண்ட் இவரோட ஃபேமிலியில் இவரும் இவர் பையன் மட்டும்தான். இவங்களோட ஒய்ஃபு இவரை விட்டு போயிருப்பாங்க எப்பயோ. இவர் பையன் பேர் மனு. அண்ட் அடுத்த சீனில் நம்ம வில்லன் வந்து அவர் ஒரு வேர் ஹவுஸுக்கு போகிறாரு. அங்கே கோடிக்கணக்கான பணத்தை ஒரு லாக்கரில் வச்சுருக்காரு. அந்த நாள் நைட்டு நம்ம ஹீரோ அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதான் டூ பேங்க்கில் அவருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த பேங்க் டீட்டெயில்ஸை டெய்லி அவர் தான் வந்து, அதாவது அந்த ஒவ்வொரு மாதமும் அவர் தான் வந்து அக்கௌண்ட் பண்ணுவார். அவர் தான் ஆல்ரெடி சிஏக்கு படித்தவர்ல, ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவர் உட்காந்து அக்கௌண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கணக்கு தப்பாக வருது. அதாவது இவர்கிட்ட இருக்க வேண்டிய பணத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த நாள் அவரும் மனுவும் அந்த பேங்க் இருக்கிற இடத்துக்கே போகிறாங்க. அங்கே போனால் வாசல்லே ஒருத்தர், வாங்க சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, வாங்குங்க, ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. இவரும் அதை மறுத்துட்டு அங்கே போய் அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. என் பேங்க்ல இருந்து 27 ரூபா 50 பைசா காணாமல் போயிருக்கு, அதுக்கான கணக்கு என்னோட அக்கௌண்ட்டில் வரவே இல்லை, அது எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியணும், அந்த காசை எனக்கு மறுபடியும் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அங்கே இருக்கிற ஒர்க்கர் வந்து, ஏன்பா 27 ரூபா தானே, இதையே நீங்கள் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு திட்டுறாரு. அதுக்கு அவர், 27 ரூபானாலும் அது என்னோட காசு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். வரிசையில் நிற்கிறவங்களாம், ஏன்பா இப்படி தொல்லை பண்ணுற, 27 ரூபாய்க்கெல்லாமா இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் அந்த ஒர்க்கர் வந்து, சரி லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, நான் அதெல்லாம் ஆல்ரெடி எழுதிட்டு வந்துட்டேன்னு லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு. சரி ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் மேலே இடத்துக்கு அனுப்புகிறேன், அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது அங்கேருந்து அவரோட வேலைக்கு போகிறாரு. அவர் எப்பயும் போல் ட்ரெயினில் டிக்கெட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடியும் அதே ட்ரெயினில் தான் வராங்க.
அவங்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்கும்? அவங்களுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போது அவங்க யாரை செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோவான ராதே மோகனை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் தான் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காரு போல். இவங்கள பார்க்காமலே இவங்களோட மார்க்கை வச்சு இவங்க கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காரணத்துக்காக இவங்கள அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணாமல். ஸோ அந்த விஷயத்தை இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. பட் இவங்களுக்கு நம்ம ஹீரோவை அப்பயே பிடிக்கும். பட் ஆனால் வேற கல்யாணம் நடந்துச்சு. இப்போ அங்கேருந்து ஒரு பேசஞ்சர் கிட்ட இன்னொரு டிசி வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கேட்டால் அவரு டிக்கெட்டே எடுக்காம வந்திருக்காரு போல. ஸோ அதுக்காக பெனால்ட்டி கட்டணும்னு சொல்லி காசு கேட்குறாரு. அதை வந்து அந்த பேசஞ்சர் கட்ட முடியாதுன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ண இதை இவங்க பிரச்சனையாக மாற்றுறாங்க. அப்போ ஹீரோ போயிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் இதை கட்டி தான் ஆகணும், இல்லாட்டி நீங்கள் போய் மேல் இடத்துல பேசுங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. பார்த்தா அந்த பேசஞ்சரோட ஃபைலு அந்த இடத்துல தான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வெளியே போக அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இதை இப்போது ஹீரோவே தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அந்த லேடி ஒர்க்கரும் சொல்லிடுறாங்க. சரின்னு இவரும் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தால் அங்கே 2 பேர் வராங்க. இவங்க யாருன்னா, இவங்க தான் நம்ம ஹீரோ வந்து அவனோட பையனை பார்த்துக்கிறதுக்காக வச்சிருக்கிற பேபி சிட்டர். இந்த பேபி சிட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டதுக்கு அவங்க ஒர்க் பண்ணதுக்கு அந்த பில்லெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பாருங்கள் சார், நாங்கள் இப்போ வெளியே போகிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் வரோம் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட பையனுக்காக பால் வச்சிருக்க அவன் பாலை வச்சு விளையாடி அந்த பாலை கொட்டி விட்டுறான். பார்த்தா அந்த இடத்துல தான் அந்த ஃபைல் இருந்திருக்கு. அந்த ஃபைலில் அந்த பால் கொட்டிடுச்சு. பார்த்து ஹீரோ ரொம்ப கோபமாகறாரு. அந்த பையனை வந்து ரூமில் போய் படுக்க சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அது வந்து அந்த பேசஞ்சரோட அக்கௌண்ட் டீட்டெயில், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த அக்கௌண்ட் வந்து எதோடதுன்னு பார்த்தீங்கன்னா டூ பேங்கோடைய அக்கௌண்ட் தான் அது. அதை பார்த்து அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த அக்கௌண்ட்டை அவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது இந்த அக்கௌண்ட்லேயும் கம்மியான அமௌண்ட்டு காணாமல் போயிருக்கு, அதுக்கான கணக்கே இல்லை அப்படின்றத அவர் பார்த்துக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அதே மாதிரி அந்த பேங்க்குக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு என்ன ஆச்சு, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அது கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த ஒர்க்கரு நான் கொடுத்தேன், மேலிடத்துலேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல அப்படின்றத சொல்லிடுறாரு. அதுக்கு இப்போது பிரச்சனையாகுது. 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிற அளவு போகிறாங்க. அந்த நேரம் அந்த பேங்க்கோட மேனேஜர் வந்துடுறாரு. பாருங்கள் சார், நான் எந்த பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் இப்போ அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி காம் டவுன் பண்ணிவிட்டு, என்ன பிரச்சனை சார் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், இவர் அதுக்கான ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு மாதிரி சொல்ல, நீ ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற, என்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, சார் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டேன், நீங்கள் தான் பார்க்கவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த மேனேஜர் சமாளிக்கிறாரு, இல்லை நீ கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. சரி இங்கே பாருங்கள் சார், நான் உங்களுக்காக அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அந்த விஷயம் சால்வ் ஆனோடனே, நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மேனேஜர் வந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்போது அன்னைக்கு ட்ரெயினில் எப்பயும் போல் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ட்ரெயின் ஏதோ ஒரு இடத்துல நிற்கிது. அந்த இடத்துல நிற்கவே கூடாது. பட் நம்ம ஹீரோ இப்போ தான் இந்த வழியாக வராரு. ஸோ இது நிற்கிறத பார்த்தோன்னே என்ன, யார் இதை ஸ்டாப் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பட் யாரும் ஸ்டாப் பண்ணல, ட்ரெயினாக தான் ஸ்டாப் ஆயிருக்கு. அங்கேருந்து சில பேர் இறங்கி போகிறாங்க. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இறங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அந்த லேடி இருப்பாங்கல்ல, அவங்க பின்னாடியும் அவர் போயிட்டு இந்த மாதிரி இங்கெல்லாம் இறங்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, அவங்க சொல்கிறாங்க நான் டெய்லி இங்கே தான் இறங்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின் கிளம்பிடுது. ஐயோ போச்சுடா அப்படின்ட்டு அவரும் வந்து இவங்க கூடயே வராங்க. அப்போ தான் அந்த லேடியும் இவங்களும் பேசிக்கிறாங்க. இவருக்கு தெரியாது இவங்கள தான் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. பட் அவங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. போகிற கடையில் டீ குடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளருதுன்னு சொல்லலாம். அண்ட் அவங்க அந்த லேடி சொல்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க, நான் இப்போது தனியாக தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னோடனே நம்ம ஹீரோ என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் அவங்களோட ஒய்ஃப் விட்டு போனதை அவங்க சொல்கிறாங்க. இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்க டெக்ஸ்ட்டு கால்ஸுன்னு அப்படியே பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் வேலையை விட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோ கிட்ட அங்கே கர்ணன் சொல்லி ஒரு ஒர்க்கர் வராரு. அவர் வந்துட்டு அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஆடிட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஒன்றும் ஆடிட்டர் கிடையாது அப்படின்னு மாதிரி கேட்க, நீ அதுக்கு தானே படிச்சிருக்க, உனக்கு அதெல்லாம் தெரியும், ஓ நீ அதை மட்டும் பண்ணிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லோடனே நம்ம ஹீரோ அதை பார்க்குறாரு. அது டூ பேங்க் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி ஓகேன்றாரு. அண்ட் அவர் ஒரு ஃபைல் கொண்டு போயிருப்பார்ல, அந்த ஃபைலை அந்த பேசஞ்சர் கிட்ட கொடுத்துட்டாரு. அவரும் அதை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபைலு, அதான் அந்த கர்ணன்றவர் கொடுத்த ஃபைலை வந்து இவர் ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. அவரோட அக்கௌண்ட்லேயும் ₹150 காணாமல் போயிருக்கு. ஸோ அதை அந்த பேங்க் வந்து எடுத்திருக்காங்க. பட் அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல, அதுக்கான கணக்கை அவங்க காட்டவே இல்லை. ஸோ இந்த விஷயத்த அடுத்த நாள் காலையில் வந்து கர்ணன் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அவர் ₹150 தானே, இதுக்காக நான் பேங்க் எத்தனை நாளைக்கு போய் ஏறி இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, கன்சிடரே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இந்த சமயம் நியூஸில் பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. நம்ம டூ பேங்கோட ஓனர் இருக்கார்ல, வில்லன், ஸோ அவன் வந்து 1% இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு.
அன்னைக்கு வந்து நியூ இயர் அப்படின்றதுனால அவன் பேங்க்குக்கு போனோனே அங்க நெறைய செலிப்ரேட் பண்ற மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அவரு உள்ள போயிட்டு இந்த மாரி என்னோட இது என்னாச்சு அப்படின்னு மாரி கேட்க, அதுக்கு அந்த மேனேஜரு உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. உங்க பேங்க்லேருந்து காணாம போன ரூ. 27 உங்க பேங்க்குக்கே வந்துருச்சு. இந்த ப்ராப்ளம சரி பண்றதுக்காக உங்களுக்கு நாங்க இந்த ரூ. 25,000 மதிப்புள்ள டிவிய கிஃப்ட்டா குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதையும் குடுத்துடுறாங்க. அந்த இடத்துக்கு கர்ணனும் வராரு. அவரும் இவர் பேச்ச கேட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாரு போல. ஸோ, அதனால அவருக்கும் ஒரு டிவி கிடைச்சிருக்கு. அவரும் இங்க பாருப்பா நீ சொன்னது நல்லதா போச்சு டிவி கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷத்துல வராரு. இப்போ ஃபுட் கோர்ட்ல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யாருமே ஃப்ரீயா எதுவுமே குடுக்க மாட்டாங்க. அவங்க பண்ணதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கு நிச்சயமா ஸ்கேம் பண்றாங்க. கோடிக்கணக்குல ஸ்கேமு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்ட இன்கிரீஸ் பண்ணுவாங்க. பேங்க்ல வச்சிருக்க பேலன்ஸ பொறுத்து இன்ட்ரெஸ்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் மந்த் அந்த கர்ணனோட அக்கவுண்ட்ல வந்து அபோவ் 1,00,000க்கு மேல இருந்திருக்கு. அப்படி பார்த்தா இன்ட்ரெஸ்ட் 5.5% குடுக்கணும். பட் அவங்க 1 நாள் டிலே பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டே குடுக்கல. 1 நாள் இன்ட்ரெஸ்ட்ட அவங்க நம்ம கர்ணனுக்கு குடுக்கவே இல்ல. அண்ட் அடுத்த 2 நாள் வந்து அவருடைய கடைசி மந்த்ல இருந்த பேலன்ஸ்க்கு தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மந்த் இருந்த பேலன்ஸ்க்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் குடுக்கல. ஸோ அதுல இருந்த அந்த காசும் நம்ம கர்ணனுக்கு வராம அவங்க கிட்ட போயிருக்கு. ஸோ இப்படி ரூ. 10 ஒரு அக்கவுண்ட்லேருந்து 1 மாசம் அவங்க எடுத்தா கூட 1 வருஷத்துக்கு ரூ. 120 வரும். அடுத்து 10 வருஷத்துல ரூ. 1,200 வரும் ஒரு அக்கவுண்ட்டுக்கு மட்டும். பட் அந்த பேங்க்கு ஒருத்தர் மட்டும் வச்சில்ல 4,00,00,000 அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி அவங்க 2,00,00,000 அக்கவுண்ட்லேருந்து எடுத்தா கூட 2,400,00,00,000 அவங்க ஸ்கேம் பண்றாங்க. 2,400,00,00,000 அவங்களுக்கு கிடைக்கும். பட் நம்மள மாரியான மனுஷங்க அத பத்திலாம் வொரி பண்றதே கிடையாது. சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இதனால நம்ம இந்தியன் எக்கானமியே கொலாப்ஸ் ஆகுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால பிளாக் மணி அதிகமாவுது. இதுக்கு கணக்கே இல்ல. அதனால இது வெளிநாட்டுக்கு அப்படியே போயிடுது. நம்மளோட கரன்சி மதிப்பும் கம்மியா தான் இருக்கு. இதனால தான் அப்படின்றத அவர் சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. அங்க வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர் வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அதான் கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க சார்ன்னு ஒருத்தர் அந்த பேங்க்ல கேட்டுக்கிட்டே இருந்தார்ல. அவர கூப்பிட்டு இந்த மாரி உங்க பேங்க்ல இருக்க கஸ்டமரோட அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு வேணும். ஒரு 150 ஸ்டேட்மெண்ட் எனக்கு குடுங்க அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவரு 50,000 பணமும் கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் சரின்றாரு. அடுத்த சீன்ல நம்ம வில்லன் ஆஃபீஸ்க்கு பேங்க் மேனேஜரும், போலீஸும் வராங்க. இந்த மாரி ராதே மோகன் நம்ம பேங்க்குக்கு எதிரா கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. கோர்ட்ல ஆர்டரும் வாங்கிட்டாரு. எங்களால கம்ப்ளைண்ட்ட எடுக்க முடியலன்னு சொல்ல முடியல. ஸோ அதனால நாங்க எடுத்துட்டோம். இன்னும் 7 நாள்ல நீங்க சப்மிட் பண்ணணுமா ரிப்போர்ட்ட. இதுக்கு என்ன பண்றது? பட் நாங்க அவருக்கு டிவிலாம் குடுத்து சமாளிச்சோம். பட் அதுக்கப்புறமா அவர் நிறுத்துற மாரியே இல்ல அப்டின்ற மாரி பேங்க் மேனேஜர் சொல்றாரு. அப்போ அந்த வில்லன் வந்து இந்த விஷயத்த நீங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா அது உங்க பிரான்ச்லருந்து வந்த பிரச்சனை. அப்டின்ற மாரி சொல்லி அனுப்பி விடுறாரு. இப்போ ஹீரோக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. போலீஸ்லாம் இந்த மாரி டீஸ் பண்றாங்க நம்ம ஹீரோவ. எதுக்கு உனக்கு இந்த மாரியான வேலைலாம்? 5ஓ 10ஓ போகுது. பட் உனக்கு தான் வந்துருச்சுல. டிவியும் குடுத்துட்டாங்க. அப்புறம் ஏன் மத்தவங்க பிரச்சனைக்கு நீ போராடுற? அவங்களே கண்டுக்கல அப்டின்ற மாரி சொல்லி அவர வந்து வெறுக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு இவருடைய ஃப்ரெண்ட் அந்த லேடி இருப்பாங்கல்ல, அவங்க அங்க வராங்க. அத பார்த்தோனே இவருக்கு சந்தோஷமாயிடுது. ஆஹா! இவங்க போலீஸா? எனக்கு தெரியாம போச்சே! அப்போ ஓகே நம்ம கேஸ எப்படியும் இவங்க நல்லா தான் பார்ப்பாங்க அப்டின்ற மாரி சொல்லி நெனைக்கேன். ஆனா அவங்க வந்து இவர தெரிஞ்சுக்கிற மாரியே காட்டிக்கல. ஏன்னா இது ப்ரொஃபஷனல், அது வந்து பெர்சனல் அப்டின்றத அவங்க சொல்றாங்க. நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் குடுத்துட்டு போங்க. நாங்க அத செக் பண்றோம். நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டா இருந்தது அப்டின்னா, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம். இல்ல அப்டின்னா, உங்களுக்கு அதுக்கான விளைவுகள் ஏற்படும் அப்டின்றத சொல்லிர்றாங்க. இத கேட்டுட்டு அப்படியே அவங்களோட பேர காமிக்கிறாங்க பாருங்க. நம்ம ஹீரோக்கு மூஞ்சில அடிச்ச மாரி இருக்கும். ஏன்னா இன்ன வரைக்கும் யாருன்னே தெரியாம நல்லா பழகிட்டு, இப்போ அவங்க பேர காமிச்சு வெளி ஆளா மாத்திட்டீங்க அப்டின்ற மாரி சொல்ட்டு, அவர் அந்த இடத்துலருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம வில்லன் அவனோட ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் குடுத்து, அவன புடிச்சு அடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அத பார்த்து இவரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு தயாள் சார் வராரு. அவரு வந்து இந்த மாரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காத. இப்போ அவன நீ கொன்னுட்ட அப்டின்னா, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ அவன எதுவும் பண்ணாத. நம்ம இதுக்கு வேற மாரி தான் டீல் பண்ணணும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ மறுபடியும் போலீஸ் ஆஃபீஸ்க்கு வராரு. அங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க. இது எல்லாமே ஃபேக்கா? இல்லையா? அப்டின்றத கேட்குறாங்க. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் உனக்கு எப்படி கிடைச்சிருக்கு? மத்தவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட எடுக்கிறது ஒரு குற்றம். இது எப்படி உனக்கு கிடைச்சது? அப்டின்றத நீ சொல்லியே ஆவணும். அப்படி சொல்லல அப்டின்னா, உனக்கு நாங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக உனக்கு 1 நாள் டைம் குடுக்குறோம் அப்டின்றத வந்து அவங்க சொல்லிர்றாங்க. ஆனா அவங்க போன உடனேயே அந்த பேங்க் மேனேஜர் வராரு. அவரு வந்து அவரோட பேங்க்ல இருக்க ரியல் ஸ்டேட்மெண்ட்ட குடுக்குறாரு. ஏன்னா இவங்க கிராஸ் செக் பண்ணணும்ல. இவர் குடுத்ததும் பேங்க்ல இருக்க ரியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாரி இருக்கா அப்டின்னு சொல்லி. ஸோ அதுக்காக அவங்க கேட்டிருப்பாங்க. இவர் வந்து அத குடுக்குறாரு. இந்த விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு தான் போறாரு. இப்போ ஹீரோ அவர் பையன் கூட நைட் டைம்ல அங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல இவருக்கு உதவி பண்ணியிருப்பார்ல, அவரு மூஞ்சில அடி வாங்குன மாரி அங்க நின்னுட்டு இருக்காரு. இவரு அவர்கிட்ட போய் பேச,
அவரு பார்த்துக்கோங்க. உங்களையும் உங்க பையனையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு அடி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்ற மாரி சொல்லிட்டு போறாரு. இப்போ அவன் பையன வந்து பார்த்தா பையன காணோம். அப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்து அவனோட பையன குடுத்து, "இங்க பாருங்க சார், இங்க அதிகமா கிட்னாப் பண்றவங்க அதிகமாயிட்டாங்க. ஸோ உங்க பையன பார்த்துக்கோங்க. இப்படிலாம் தனியா விட்டு போகாதீங்க" அப்டின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பயமாயிடுது. இப்போ அடுத்த நாளு நம்ம ஹீரோவோட பையன் ஸ்கூல்ல காணோம் அப்டின்னு சொல்லி அந்த பேபி சிட்டர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கூப்பிட போயிருப்பாங்க. பட் அந்த பையன் காணோம் அப்டின்னோனே நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்க. ஹீரோவும் வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா, நம்ம பையன் அங்க தான் இருந்திருக்கான். அதாவது பாத்ரூம்ல வச்சு யாரோ தெரியாம லாக் பண்ணிட்டாங்களாம். அப்டின்ற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு இன்னுமே பயமாவுது. ஏதோ பண்றாங்க போல அப்டின்ட்டு. அண்ட் அடுத்த நாளு அவர் சொன்ன மாரியே அந்த ஸ்டேஷனுக்கு போறாரு. அந்த ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பொய்யி. நாங்க ரியலாவே பேங்கோடைய ஸ்டேட்மெண்ட்ட செக் பண்ணி பார்த்தோம். நீங்க குடுத்த ஸ்டேட்மெண்ட்டோட. ஆனா அது ஃபேக்கா இருக்கு உங்களோடது. அவங்க குடுத்ததுல கரெக்ட்டா தான் இருக்கு கணக்கு" அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ வந்து உங்களுக்கு கணக்கு பார்க்கவே தெரியல. அவங்க அதெல்லாம் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி கரெக்ட்டானது குடுத்துருக்காங்க. பட் உண்மையான பீப்பிள்ஸ் அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க ஸ்டேட்மெண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால நான் செக் பண்ண அந்த 150 பேருக்கும் நீங்க கால் பண்ணி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ட வாங்கி செக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாரி பேச, அதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி. அண்ட் அடுத்த நாள் அந்த போலீஸ்லாம் கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் யாருமே ஆன்ஸர் பண்ற மாரி இல்ல. அப்புறம் பார்த்தா, அவங்க கால் பண்ண எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டு போறாங்க. இத பார்த்த ஹீரோயினும், ஓகே நம்ம அத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அடுத்த நாள் வராரு. அங்க அந்த ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபைல் இருக்கு. அத எடுத்து பார்க்கலான்னு போக, அவங்க அங்க வந்துட்டு, "இப்படிலாம் எடுத்து பார்க்கக்கூடாது. இது இல்லீகல்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. இந்த மாரி நீங்க எல்லாத்துக்குமே கணக்கு பார்க்குறீங்கல்ல. நெகட்டிவ் சைடு மட்டும் தான் நீங்க எப்பயுமே பார்த்துட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது கூட என்ன நீங்க மார்க் வச்சு ரிஜெக்ட் பண்ணீங்க. அந்த அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி கேட்டோனே தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது. நம்ம ஹீரோ என்ன நெனச்சிட்டு இருக்காரு, இவங்க இன்னுமே வந்து அவங்க பேங்க்குக்கு சப்போர்ட் பண்ணி தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ அப்படிதான் கொண்டு போறாங்க அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, அவரு வந்து அங்க கோவமா பேசுறாரு. ஆனா, அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபைல அந்த சீனியர் ஆஃபீசருக்கு போய் குடுக்குறாங்க. பட் அதில இருந்தது அவங்களுடைய ரியல் இன்வெஸ்டிகேஷன். அந்த பேங்க்குக்கு எதிரான விஷயங்கள் தான் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ப்ரூஃபோட குடுத்துருந்துருப்பாங்க. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் ஹையரிங் ஆவுது. அந்த நேரத்தில நம்ம ஹீரோவ ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணிர்றாங்க. அதாவது இவர் குடுத்தது ஃபேக் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் அதான் இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ல வந்து இந்த பேங்க்கு கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கு அப்படின்ற மாரி போட்டிருக்கு. ஸோ, அதனால 1 நாள் கஸ்டடியில நம்ம ஹீரோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ணோனே, அவர வந்து கூட்டு போறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த வேன்ல வந்து நம்ம வில்லன் உட்கார்ந்துருக்கான். அவன் பார்த்துட்டு, "இங்க பாரு, நீ ஒரு அதிசயம். உன்ன மாரி நான் யாரையும் பார்த்ததில்ல. ஒரு சாதாரண பீப்பிளுக்கு இப்படி ஒரு தாட்டா? யாருமே இப்படி கவலைப்பட்டதே கிடையாது. உனக்கு எதா ஆச்சா? உனக்கு உனக்கு நல்லா தானே இருக்கு. உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு உனக்கு வர வேண்டியது வந்துருச்சு. டிவியும் கிடைச்சிருச்சு. ஆனா மத்தவங்களுக்காக நீ ஏன்டா கவலைப்படுற?" அப்படின்ற மாரி கேட்டு மிரட்டிட்டு அங்கருந்து போறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா அவங்க குடுத்த ஃபைல் வேற. இங்க கோர்ட்டுக்கு போன ஃபைல் வேற. அவங்க வந்து உண்மையான ஃபைல் தான் குடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஹீரோக்கு என்ன ஆயிருக்கும், இவங்க தான் இப்படி மேனேஜ் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ ஹீரோயின் மேல அவர் வந்து ரொம்ப கோவமாகுறாரு. அந்த இடத்துலருந்து அந்த வேனும் கிளம்புது. இப்போ ஹீரோயின் அவங்களோட சீனியர் ஆஃபீசர் கிட்ட போய் கேட்குறாங்க. அதுக்கு அவரு வந்து இந்த மாரி ரொம்ப மறுக்கிறாரு. ஏதோ சொல்றதுக்கு. இந்த மாரி இதெல்லாம் பெரிய விஷயம். இதுலலாம் நம்ம தலையிடக்கூடாது அப்டின்ற மாரி சொல்லிர்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து கில்ட் ஆயிடுது. ஹீரோ தப்பா நெனச்சுப்பாரு அப்டின்ற அவங்களுக்கு ஒரு தாட். ஆனா அடுத்த நாள் நம்ம வில்லனுக்கு ரங்கநாதன் அப்டின்ற ஒரு மேடம் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க ஆர்பிஐய சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வில்லன் கிட்ட ஃபோன் பண்ணி, "இன்னும் 7 நாள்ல உங்க பேங்க்குக்கு நாங்க செக்கிங் வருவோம். ஸோ அதுக்குள்ள உங்களோட ரிப்போர்ட்லாம் வச்சுருங்க" அப்டின்ற மாரி சொல்ல, வில்லன் ரொம்பவே கோவமாகுறாரு. இத இத வந்து தயாள் கிட்டயும் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ அவருடைய வீட்ல வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது, அங்க வீட்டுக்கு வெளியில ட்ரில் மிஷின போட்டு ரொம்ப சவுண்டா இருக்கு. ஆனா அந்த நேரம் கீழ வந்த ஒரு ஆஃபீசர்ஸ்லாம், "வீட்ல இருக்கவங்கலாம் வெளிய வந்துருங்க. நாங்க வீட இடிக்கப் போறோம்" அப்டின்ற மாரி அனவுன்ஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த விஷயம் அந்த ட்ரில்லிங் மிஷின் ஓடுறதுனால நம்ம ஹீரோவுக்கு கேட்கவே இல்ல. நம்ம ஹீரோவோட பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது செவுத்துல யாரோ இடிக்கிறது கேட்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஜேசிபிய வச்சு வீட இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே அவர் வந்து பயந்து போயிட்டு கீழ வந்து "என்ன பண்றீங்க?" அப்டின்ற மாரி கோவமா கேட்குறாரு. அதுக்கு அவங்க, "நாங்க உங்களுக்கு எத்தனையோ வாட்டி அனவுன்ஸ் பண்ணிட்டோம். நீங்க ஏன் வரவே இல்ல?" அப்டின்ற மாரி கேட்க, அதுக்கு அவரு, "ஒண்ணுமே கேட்கல இந்த சத்தத்துல. நீங்க வேணும்னே பண்ணாதீங்க. இதுக்கு யார் பெர்மிஷன் குடுத்தா?" அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அவரு, "நீங்க தான் சார். உங்க வீட்ல இருந்து தான் 2 மாசத்துக்கு முன்னாடி சைன் பண்ணியிருக்கீங்க பேப்பர்" அப்டின்ற மாரி சொல்லிர்றாங்க. அந்த நேரம் ஹீரோயின் வராங்க பாருங்க. ஹீரோயின் கிட்ட போய் நம்ம ஹீரோ, "உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? நான் உங்கள ரிஜெக்ட் பண்ணேன்னு ஒரே காரணத்துக்காக இப்டி என்ன பழி வாங்குறீங்களா?" அப்டின்ற மாரி கோவமா அவங்கள பேசவே விடாம இவரே திட்டிட்டு அங்கருந்து போறாரு. என்னன்னு பார்த்தா, அன்னைக்கு அந்த பேபி சிட்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் நேத்து
அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி அவுட்டேட்டட் ஒரு பேப்பர்ல வந்து சைன் போட்டு குடுத்துருப்பாங்க. அதுவும் காசு வாங்கிட்டு சைன் போட்டுருப்பாங்க. அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் 6,00,000 வாங்கியிருக்கேன். அதுல சில லேக்ஸ போட்டு இத சரி பண்ணிடலாம்." அப்படின்றத வந்து சொல்றாங்க. வீட முழுசா இடிக்கல. அந்த ஒரு செவுத்த மட்டும் இடிச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் அடுத்த நாள் அவர் ஒர்க்குக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா, அவர வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, நீங்க குடுத்த எல்லா கணக்குலுமே, அதான் வேல பார்த்த இத்தன வருஷத்துலயும் ரூ. 17.50 குறையுது. ஸோ அதுக்கான கணக்க நீங்க காட்டிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்பயுமே கணக்கு கரெக்ட்டா தான் சார் பார்ப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. இல்ல நீங்க இன்னோசென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ ஹீரோவும் அவரோட பையனும் ஒரு ரோட்டோரமா இருக்கிற ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. அப்ப அந்த பையன் கேட்கறான், "ஏன்பா நம்ம வீட்ட இடிச்சாங்க?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவரு, "ஒண்ணும் இல்ல. நான் எல்லா விஷயத்திலயும் கணக்கு பார்க்குறேன். நீ அந்த விஷயத்த பண்ணாத. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய விளைவாகுது. இதெல்லாம் சரியாயிடும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அந்த வில்லன் வந்துடுறான். வந்து இந்த மாரி டீஸ் பண்றான். "உன்னால என்னலாம் ஜெயிக்கவே முடியாதுடா. நீ எதுக்கு இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பையன அவன் புடுங்கி வச்சுக்கிட்டு, "இந்த மாரி நீ ட்ரெஸ் அவுத்து அந்த ரோட்ல ஓடணும். அத பார்த்தா தான் நான் உன் பையன உன்கிட்ட குடுப்பேன். இல்லாட்டி நாங்க அவன தூக்கிட்டு போயிருவோம்." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோவும் சட்டைய அவுக்க போறான். அந்த நேரம் அங்க சுத்தி அந்த ஊர்ல அந்த மக்கள்லாம் வந்துடுறாங்க. தெருவுல இருந்த மக்கள்லாம். வந்து, "என்னப்பா இப்படி பண்றீங்க? நீங்க அந்த பேங்க்காரங்க தானே?" அப்படின்னு மாரி சொன்னோனே, அவருக்கு அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அந்த பேங்க்காரங்கன்னு தெரிஞ்சா நம்ம ப்ரொஃபைல் ரொம்ப அடி வாங்கிருன்ட்டு, அவரும் ஏதோ நல்லவன் மாரியே நடிச்சுட்டு அந்த இடத்துலருந்து கார்லருந்து கிளம்பிடுறாரு. இத பார்த்த அந்த மக்கள்லாம், "நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார். என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், "நீங்க காப்பாத்துனது தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட அந்த தெருவுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி இவரோட விஷயத்த சொல்ல, அப்பதான் அங்க இருந்த ஒரு வேல பார்க்குற ஒருத்தர் வந்து சொல்றாரு, "நான் இந்த மாரி மால்ல கிளீனரா வேல பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணத பார்த்தேன். அத வீடியோ எடுத்து என் பையன் சிஏக்கு தான் படிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட குடுத்தேன். அவன் அத பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனான்." அப்படின்ற மாரி சொன்னோனே, அந்த பையனும் பேசுறான். "ஆமா சார். இதுல வந்து எங்க அக்கவுண்ட்டும் இருந்தது. உங்க வீடியோ பார்த்துட்டு அந்த அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணிட்டோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டோனே அங்க இருந்த எல்லாருமே, "நாங்களும் குளோஸ் பண்ண போறோம். அடுத்த நாள் அந்த பணத்த எடுத்துட்டு எங்ககிட்ட இருக்கிற பணத்த எடுத்துட்டு குளோஸ் பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாருமே பேங்க்குக்கு போயிட்டு என் அக்கவுண்ட் வந்து எண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கூட்டமும் கூடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்த வெளியில இருக்க மக்களுமே வந்து, என்ன எல்லாருமே குளோஸ் பண்றாங்க? அப்போ அந்த பேங்க் ஏதோ பெரிய விஷயமா பண்றாங்க போல. அப்போ அந்த பேங்க் ஏதோ குளோஸ் ஆக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து குளோஸ் பண்றதுக்காக நின்னுகிட்டே இருக்காங்க. இத பார்த்த பேங்க் மேனேஜரு ரொம்பவே ஆச்சரியமாயிடுறாரு. இந்த நியூஸ் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அப்படி நியூஸ்ல, சேனல்ஸ்லலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பேங்க்லயுமே, ஒவ்வொரு பேங்க் பிரான்ச்லயுமே வந்து இந்த கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. இத வந்து அந்த சுபாஷ் அதான் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, அவங்க அந்த ரிப்போர்ட் வந்து ஃபேக்கா மாறுச்சுல, அந்த விஷயத்த ஆன்லைன்ல ஷேர் பண்றாங்க. என்னோட ரிப்போர்ட்ட மாத்தி குடுத்து தான் கோர்ட்ல இப்படி ஒரு கேஸ், இப்படி ஒரு தீர்மானத்த அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த உண்மைய போட்டு உடைக்க, இத நம்ம ஹீரோ ஃபோன்ல பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அப்பதான் அவங்களும் புரிஞ்சுக்கிறாரு, ஹீரோயின் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி. இப்போ விஷயம் பெருசாயிடுச்சு. எல்லாருமே அவங்களோட அக்கவுண்ட் வந்து குளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பேங்க்லயுமே பணம் கிடையாது. அந்த பிரான்ச்ல பணம் கிடையாது. எல்லா பணமும் நம்ம வில்லன் கிட்ட தான் இருக்கு. இப்போ வில்லன் என்ன பிளான் பண்றான், தயாள் சார் கிட்ட போய் சொல்றான். இந்த மாரி நம்ம பங்க பிரிச்சுட்டு, நான் லண்டனுக்கு கிளம்பிடுறேன். யாருக்கும் தெரியாம நான் எஸ்கேப் ஆயிருவேன் அப்படின்ற மாரி சொல்றான். சரின்னு இப்போ அவங்கவங்க ஷேர்ஸ வந்து பிரிச்சுக்கிறாங்க கார்ல. இப்போ கார்ல அவன் வந்து ஏர்போர்ட்க்கு கிளம்பிட்டு இருக்கான். இவன் போற வழியில நம்ம ஹீரோயின் டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க ஏதேதோ வச்சு. பட் அவனும் வந்து ஷார்ட்கட்லாம் எடுத்து போயிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அந்த சீனியர் ஆஃபீசர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதான் அந்த ரூ. 17 கணக்கு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இப்போ ஒவ்வொரு கணக்கா எடுத்து காமிக்கிறாரு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவர் வேலை பார்த்த அத்தன வருஷத்தோட கணக்கையும் ஒவ்வொன்னா எடுத்து சொல்ல, அதுல எல்லாத்துலயுமே வந்து அதாவது ₹1000 இவ்வளோ பைசே அப்படின்ற மாரி வரும்ல. அப்படி அப்படி இருக்கிற எல்லா பில்லையுமே வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் போட்டுருக்கோம். அந்த பைசாவெல்லாம் நம்ம கணக்குலயே எடுத்துக்கல. ஏன்னா அந்த கேஷ் நம்மகிட்ட கிடையாது. ஸோ அந்த பைசா கணக்கு தான் அந்த ₹17. அதனால அது வந்து நம்மளோட ரியல் மணி கிடையாது அப்படின்றத சொன்னோனே, அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. குறை சொல்றதுக்கு 1000 வழி இருக்கு. பட் உண்மைய ஒத்துக்க ஒரே வழி தான். அதுவும் ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் இப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்றான். அங்க இருக்கவங்களும் அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ வில்லன் வந்து ஏர்போர்ட்டுக்கும் போயிட்டான். ஏரோப்ளேன்குள்ளேயும் போயிட்டு அவன் படுக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த இடத்துக்கு 2 பேரும் வந்து நம்ம வில்லன கூட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம வில்லனோட லக்கேஜ் அங்க மாட்டிக்கிச்சு. அந்த லக்கேஜ்ல என்ன இருக்கு சார்? இவ்வளோ வெயிட்டா இருக்கு அப்படின்ற மாரி கேட்கறாங்க. எப்படி மாட்டுச்சுன்னே தெரியல அந்த லக்கேஜ். பட் அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து கால வச்சு அவர தடுக்கி விட்ட, அந்த பேக்க திறக்குறாங்க பாருங்க. அதுல போய் அவர் மூஞ்சி படுது. அதுல சாணியா இருக்கு. இத பார்த்த வில்லனுக்கு பக்குன்னு ஆயிடுது. எப்புட்றா காசுக்கு பதிலா சாணி வந்தது? அப்படின்ற மாரி ஆச்சரியமா பார்க்குறாரு. ஹீரோ வந்து அவரோட ஒரு கேங்க வச்சு தான் அந்த பைய வந்து மாத்தியிருப்பாரு. இவங்க ஒரு இடத்துல நிக்கும்போது அந்த பேக்குக்கு பதிலா சாணி நிறைஞ்ச பேக்க வந்து வைக்க சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி அவங்க வச்சுட்டு அந்த ரியல் மணி பேக் இருக்கிறத வந்து அவங்க எடுத்துட்டு வந்து ஒரு குப்பை வண்டியில காசெல்லாம் போட்டு ஒரு இடத்துக்கு சேஃபா கொண்டு போயிட்டாங்க.
இப்போ வில்லனை அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் தயாள் சாரும் கால் பண்ணி பேச, இப்போ தயாளும் மாட்டிக்கிட்டாரு. இப்போ அந்த மணி, அந்த காசு எல்லாமே அந்த ட்ரக்ல இருக்கு. ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோயினும் அங்க தான் இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க. அண்ட் ரங்கநாதன் மேம் இருக்காங்கல்ல, ஆர்பிஐ மேம். அவங்க அங்க வந்துட்டு இவங்க வந்து நம்ம ஹீரோவ அப்ரிஷியேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்கிற பணத்தெல்லாம் நான் மக்களுக்கே கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வண்டியில எடுத்துட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. ஸோ இதோட நம்ம ஹீரோ நெனச்ச விஷயத்த கரெக்ட்டா முடிச்சுட்டாரு. இதெல்லாம் பார்த்து அங்க இருந்த மக்கள் எல்லாருமே பாராட்டுறாங்க. ஏன்னா, நம்ம ஒருத்தரோட அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்காம, எல்லாருக்குமே இது வந்து போய் சேரணும். சின்ன பணமா இருந்தாலும் அவங்கவங்க உழைச்ச காசு அப்படின்றத வந்து அவரு மனசுல வச்சு இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காரு. அந்த விஷயமும் முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வில்லனும், தயாளும் ஜெயில்ல இருக்காங்க. அண்ட் ஹீரோ, ஹீரோயின் அவங்க வந்து ஒரு ஃபேமிலியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக்க போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.